ப்ரோ உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னாச்சு? சின்ன கன்ஃபியூஷன். சரி, அதான் உங்கள்கிட்ட பேசலாம். ஆல்ரெடி என் ஷோல்டர் கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கு. அன்னைக்கு நம்ம அங்கே பேசியிருந்தோம்ல, நீங்க கூட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருந்தீங்க. ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமா, உங்க லைஃப் பற்றி பேசியிருந்தீங்க. ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் சொல்லல. ஆமா, அதெல்லாம் நான் சொல்லி லைக் அதான் எனக்கு வந்துட்டு ஃபியூ டேஸா வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு லோன்லி ஸ்டேட்ல தான் இருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப் போகலாமா இல்லை வேணாமா, இல்லை அப்படி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் தான் வந்து அதான் சொல்லணும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? இல்லை, அதான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா போகணுன்னா இதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணணும். ஸ்டில் சரி, போனால் எப்படி இருக்கணும், எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஸோ அதெல்லாம். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்காது. தட்ஸ் மை அட்வைஸ். ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட யாரும் இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து இல்லை சரி, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீ யாரையுமே வந்து உள்ள விடவே கூடாது. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ன்றதே ஒரு தப்பான விஷயம் தான். அதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நீ வேற ஒரு மைண்ட் செட்டில் இருப்ப, உன்னோட ட்ரீம்ஸ் உன்னோட கோல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். உன் பார்ட்னருக்கு வேற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ சில ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் வந்து டாமினேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் ஸ்லேவாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து கம்பேர் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவன் அப்படி இருக்கா அவள் இப்படி இருக்கா, இவங்க க்ரோத் இப்படி இருக்கு அப்படின்ட்டு உன்னால் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் இப்போ என் லைஃப்பில் என்னோட விஷயத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்வைஸ் கொடுக்குறேன்னா அது ஒரு முட்டாள்தனம். நீ இதே விஷயத்தை போயிட்டு உன் பொண்டாட்டிகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கிடைக்காது, கன்ஃபார்மாக கிடைக்காது. ஸோ இட்ஸ் ஈச் இண்டிவிஜுவல் லைக் டிஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீ அதை தேடுறதே தப்பு. ஒருத்தவங்கிட்ட போயிட்டு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டேன்னா அவனுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இல்லைன்னா அவனை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுவான். ஓகேவா? பட் ஸ்டில் நீ ஒரு தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கும்போது என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒரு புரிதலை நான் சொல்றது, புரிதல் தான் காதல் எனக்கு பொறுத்த வரைக்கும். புரிதல் இல்லாத காதல் பிரிதலில் முடியும். ஸோ இது எனக்கு பிடிச்ச லைன், நான் எழுதின லைன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி நீ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறேன்னா உன்னோட ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணுற ஒரு பார்ட்னராக பாரு. உன்னோட சூப்பர்மெசி லைக் நீ பெட்டராக இருக்க, நீ வந்து வேறு மாதிரி பண்ணுற, சில விஷயங்கள் காமிக்கிற, உன்னோட அழகை மட்டுமே, அழகான விஷயங்கள் மட்டுமே ரசிக்கிற ஒரு பொண்ணாக இல்லாமல் உன்னோட குறைகளை ரசிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் உன்னோட அழகு வந்து இன்னும் அழகாயிடும், அது இன்னும் மெருகேறும். ஸோ அதே மாதிரி தான் நீயும் அவளோட குறைகளை நீ வந்து என்னைக்கு நீ அழகாக பார்க்குறியோ அன்னைக்கே நீ வந்து உன்னோட காதல் வந்து லைக் ப்ளூம், லைக் அது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைகளை தேடி போகிறத விட அவங்க குறைகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பிரிக்க யாராலையுமே முடியாது. ஸோ நீ அட்வைஸ் கேட்டதுனால இது நான் அட்வைஸாக சொல்கிறேன். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இந்த வீடியோவை இல்லை இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இன்னும் சீரியஸாக சொல்கிறேன். நான் நீ வந்து லைக் ஒருத்தவங்களோட ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுனா அவங்களை நீ விட்டு போகவே மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லாருமே என்னன்னா ஹியூமன் நேச்சராக தானே, நீ ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன், அவங்களை ஈர்க்க தான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அது ஈர்க்கிறதுக்கு என்ன, உன்னோட ப்ளஸ் தான் நீ காமிப்பேன், உன்னோட மைனஸ் நீ காமிக்கவே மாட்டேன். அப்போ உன் மைனஸை பார்த்து ஒரு பொண்ணு உன்னை தேடி வரானா அப்போ உன் ப்ளஸ் வந்து அவளுக்கு வேற மாதிரி இருக்கும். நீ இம்ப்ரெஸ்ஸே பண்ண தேவைப்பட, இதை நான் பார்க்கவே இல்லை என்ன வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அந்த இடம் வந்து அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், யதார்த்தமா இருக்கும், நடிக்க மாட்டாங்க. ப்ரோ இன்னும் ஒரு டவுட், இது வந்து பர்சனலாகவே ஒருத்தர் நம்ம பிடிச்சிருக்குன்றது எப்போ தெரியும்? பிடிச்சிருக்குன்றது எப்போ தெரியும்னா சத்தியமா ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா எதுவுமே வந்து கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, தூரமா இருக்கும்போது தான் அதோட அருமை பயங்கரமா தெரியும், மிஸ் பண்ணுவேன். கூட இருக்கும் போதும் அவங்களோட அருமை உனக்கு அதிகமா தெரியுதுன்னா அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 10 அழகான பொண்ணு இருந்தும் பொண்ணுன்றதை விட 10 விஷயங்கள் அழகா இருந்தாலும் இந்த பொண்ணு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது டிஃப்ரெண்ட். எப்பவும் ரொம்ப 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 நேசிச்ச விஷயம் கூட இருக்கும்போது ரொம்ப நார்மலா தெரியும். ஓகேவா? அவங்க தூரமா வந்து பார்க்கும்போது அவங்க ரசிப்பாங்க, கிட்ட வந்து பார்க்கும்போது இவ்வளவுதானே அப்படின்ற மைண்ட் செட் அது வரவே கூடாது. எதை பார்த்து உன்னை ரசிச்சாலோ அது வந்து எப்பவும் மாறாம இருந்துச்சுன்னா அவதான் உன்னோட கரெக்டான ஒரு பார்ட்னரா இருக்கும். சரி, இப்போ ஃபேடே ஆகக்கூடாது. இது நீங்க ரொம்ப நாளா பாக்குறீங்க, உங்க எல்லாம் எனக்கு என்ன நடந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க அதை வச்சே சொல்லுங்க, இப்போ நான் am I the right person for someone? ரைட் ராங்னே கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணு, உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர். ஒரு மனுஷனா ஒரு மனுஷனா சொல்றேன், என்னோட புரிதல் பொறுத்த வரைக்கும் there is no right, there is no wrong.
ஓகேவா? இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த சுச்சுவேஷன். ஓகேவா? அந்த சுச்சுவேஷன் பொறுத்து அது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஒருத்தனை கொலை பண்ணுறேன்னும் போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நான் ஏதோ நல்லதுக்கு பண்ணியிருப்பேன். மேபி அவன் தங்கச்சி எதனா பண்ணியிருக்கலாம், என் ஒய்ஃப் எதனா பண்ணியிருக்கலாம், அவங்க ஏதாவது என்ன வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் யோசிப்பேன். அவனோட குடும்ப சைட்லேருந்து பார்க்கும்போது நான் அவங்களுக்கு தப்பானவனா தானே தெரியுவேன். ஸோ தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். லைக் மேக் ஷூர் டோன்ட் டிஸ்டர்ப் எனி ஒன். உன் வழியை பார்த்துட்டு உனக்கான ஒரு பார்ட்னர் நீ சூஸ் பண்ணுறன்னா அங்கே எப்பவும் நீ கரெக்டாக தான் இருப்ப. அப்போ நீ ரைட் பர்சனாக தான் இருப்ப. ஸோ நீ ரைட்டாக ராங்கான்னு தேடணுன்னா நீ எவ்வளோதான் ரைட்டாக இருந்தாலும் உன்னை தப்பு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்ட் தானே? நீ எதில் வேணால் பார்க்கலாம், வேலையில் பார்க்கலாம், உன் வாழ்க்கையில் பார்க்கலாம், உன் காதலில் பார்க்கலாம். நீ படிப்பு வாத்தியார் நல்லா தான் போயிட்டுருப்ப, ஏதாவது சின்ன விஷயமா இருக்கும், அவர் கண்ணுக்கு தப்பாக பட்டிருப்ப, தப்பாக தான் தெரியவேன். அந்த பிரகாஷ் சொல்லுவாங்க, நீ தப்பானவன் தான், நீ தப்பானவன் தான். அந்த மாதிரி தப்பாக ஒரு சில பேருக்கு பட்டுட்டோம்னா நம்ம தப்பாக தான் தெரியும். நம்ம நல்லது தான் பண்ணியிருப்போம், நல்லதுக்காக தான் ஏதோ பண்ணியிருப்போம். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தப்பானவங்களா தெரிஞ்சுட்டா அதை மாற்ற முடியாது. மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நமக்கான பர்சன் கிடையாது. ஸோ நான் சொன்னேன்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது காதலில் மட்டும் கிடையாது. அண்ணன் தம்பி உறவுல இருந்து, அக்கா தங்கச்சி உறவுல இருந்து, எல்லாத்துலேயுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த உறவை பிரிக்கவே முடியாது. யூ வாண்ட் அட்வைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல நீ ட்ராவல் பண்ண நினைக்க தேவை. அது உங்க கூட தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த கண்டென்ட்காக தான் கேட்க வந்தேன். ஆனால் இது எனக்கு ஒரு கவுன்சிலிங் செஷனாகவே மாறிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவர் ஒரு அண்ணன் கிடச்சது நான் கொடுத்து வச்சிருக்கோம். ஐயோ நன்றி ப்ரோ. இது அப்படியே இப்போ நான் எடிட் பண்ணி நைட்டு நான் இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்